Hello everyone, welcome to Vlogs of DSK. ஸோ என்னடா பியூட்டி டாக் வித் மீ டிஎஸ்கே என்ன சொல்லுவாங்க. இப்போ என்ன இந்த நேம் சேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து ரொம்ப லாங்காக இருக்கவே சர்ச் பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிளில். அண்ட் ஆல்சோ ஈஸியாக நம்மளுக்கு வந்து இருக்கணும், எல்லாருக்கும் ஆக்சசபிளாக இருக்கணுன்றதுக்காக தான் வந்து விலாக்ஸ் ஆஃப் டிஎஸ்கேன்னு வச்சது. ஸோ டிஎஸ்கே விலாக்ஸ்ன்னு வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா நிறைய இருந்தது. ஒரு 4 to 5 சேனல்ஸ் இருந்துச்சு. சரி ஓகே விலாக்ஸ் ஆஃப் டிஎஸ்கே அப்படின்னு மாற்றிடலான்றதுக்காக தான் ஒரு நேம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து நான் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பிகாஸ் எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி நியூ இயர் வந்தால் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். எல்லாருக்குள்ளேயுமே நிறைய வந்து ஆசை இருக்கும். இந்த இயராச்சும் வந்து நம்மளுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கணும், நம்ம ஆசைப்பட்ட எல்லாமே வந்து இந்த இயரில் வந்து ஃபுல்ஃபில் ஆகிடணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நிறைய கனவுகளோட ஒரு இயரை வந்து வெல்கம் பண்ணுவோம். அந்த மாதிரி இந்த 2026 எல்லாருக்குமே வந்து நல்லதாகவே நடக்கணும். எல்லாரும் நினச்ச லைக் வாங்கணும்னு நினைக்கிற பொருளாக இருக்கலாம், இல்லை வந்து கெரியர் வைஸாக இருக்கலாம், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வேண்டிக்கிறேன். நீங்களும் வந்து எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கோங்க. அண்ட் ஹாப்பியாக வந்து நம்மளோட 2025க்கு பாய் சொல்லிட்டு இன்னுமே பயங்கர ஹாப்பியாக 2026 வந்து வெல்கம் பண்ணுவோம். ஹோப் எல்லாருமே இந்த 2026 சேஃபாக ஹாப்பியாக அண்ட் வந்து எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி அண்ட் நம்மளுக்கு இது வரைக்கும் நம்ம யோசிச்சு பண்ணணும்னு நினச்ச எல்லாத்தையும் அட்லீஸ்ட் இந்த 2026லையாவது ஒரு டெசிஷன் எடுத்து பண்ணணும் அப்படின்னு எல்லாமே நம்ம எல்லாருக்கும் நல்லதாகவே விஷ் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி வந்து நியூ இயர் செலிப்ரேஷனுக்கு நம்ம ரெடியாக போகிற ஒரு சின்ன கெட் ரெடி வித் மீ. ஆக்சுவலி சின்னதுன்னு எனக்கு சொல்ல தெரியல, பிகாஸ் நான் இந்த லுக் வந்து யோசிக்கவே இல்லை. காஸ்டியூம் மட்டும்தான் யோசிச்சிருக்கேன், அதை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ லுக் வந்து போகிற போக்கில் என்னென்ன எனக்கு பண்ணணும்னு தோணுதோ அதை அப்படியே பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆக்வாலாஜிக்கோட மாய்ஸ்சரைசர் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணி ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் கேப் விட்டுற போகிறோம். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ப்ரைமர் யூஸ் பண்ண போகிறோம். ஐ திங்க் நம்ம சேனலில் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கெட் ரெடி வித் மீ வருது அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக போட்டுகிட்டே இருப்போம். பட் இது வந்து ரொம்ப லாங்காக வந்து ஒரு கெட் ரெடி வித் மீ போடுறோன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே நிறைய கெட் ரெடி வித் மீ வரும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நியூ இயர், பொங்கல் அந்த மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் ப்ரைமர் யூஸ் பண்ணுறேன். ப்ரைமர் வந்து ஸ்விஸ் பியூட்டியோட ப்ரைமர். வந்து ஸ்டோப் க்ரீம் யூஸ் பண்ணுறேன். குயின்ஸ் கலரோட ஸ்டோப் க்ரீம். ஸோ இது கூட நான் தனியாக அப்ளை பண்ணாமல் இது கூட வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இவ்வளோ எடுத்திருக்கேன். இது கூட நான் இன்றைக்கி வந்து ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண போகிறது கிடையாது, கன்சீலர் தான் யூஸ் பண்ண போகிறேன். பிகாஸ் எனக்கு டார்க் ஸ்பாட்ஸ் பெருசாக தெரிஞ்சாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. எனக்கு ரொம்ப மேக்கப் ஸ்கின் வந்து வேண்டாம். இப்போ ரீசெண்டாக எனக்கு ரொம்ப மேக்கப் ஸ்கின் பிடிக்கல. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா Glam 21ஓட கன்சீலர் எடுத்திருக்கேன். ஷேட் வந்து சாண்டர்ன்னு நினைக்கிறேன், நம்பர் வந்து 04. இந்த கன்சீலர் வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் இந்த ஒரு ஸ்டோப் க்ரீம் கூட. ரெண்டுத்தையும் நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதை வந்து நான் என்னோடய ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ப்ரஷ் வந்து பிஏசியோட ப்ரஷ்ஷு.
ஸோ ஃபேஸ் ஃபுல்லாக நான் ஈவனாக வந்து அப்ளை பண்ணிட்டேன். பட் இன்னும் எனக்கு கொஞ்சம் ஹைலைட்டிங்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம கன்சீலர் வந்து ஹைலைட்டிங்க்கு யூஸ் பண்ணுவோம்ல, அதே மாதிரி கொஞ்சம் நான் சேம் கன்சீலர் தான் எடுத்திருக்கேன், வேறு ஷேட் கூட இல்லை. ஸோ அதே கன்சீலர் வச்சு ஹைலைட்டிங் ஏரியாவில் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இதையும் நான் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். பேலன்ஸ் வந்து நமக்கு ப்ரெஷ்ஷில் இருக்கிறத வச்சு காதுலலாம் நம்ம போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ப்ளஷ்ஷு. ப்ளஷ்ஷுக்கு வந்து ரீசெண்டாக என்னோடய ஃபேவரட் இந்த ப்ளஷ் ஆகிடுச்சு, இன்சைட்டோட லும் டென்டட் ப்ளஷ். ஸோ இது வந்து உங்களுக்கு கே பியூட்டியில் வர ப்ளஷரோட டூப் மாதிரி இருக்கும். பட் எனக்கு இந்த ஷேட் பிடிச்சிருக்கு. நான் யூஸ் பண்ணுற ஷேட் வந்து பெரி பிளஸ். ஸோ எனக்கு இந்த ஷேட் ரொம்பவே பிடிச்சிருக்கு. இதில் வந்து இன்னும் 2 ஷேட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வேணும் உங்களுக்கு ட்ரை பண்ணணும்னா ட்ரை பண்ணுங்கள். காஸ்ட் வைஸும் இது எஃபெக்டிவாக இருக்குது. ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து 300 பிலோ தான் இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இதை வந்து நான் கையிலேயே அப்ளை பண்ணுவேன் இன்கேஸ் பேர் ஸ்கின் அப்படின்னா. இல்லை அப்படின்னா இந்த மாதிரி மேக்கப் மேலே போடுறேன்னா மட்டும் தான் நான் ப்ரஷ் யூஸ் பண்ணுவேன். ஸோ நீங்கள் கையிலேயே உங்களுக்கு வரும்னா நீங்கள் கையிலேயே வந்து பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது மூஞ்சி ஃபுல்லாக அந்த ப்ளஷ் தான் ஹெவியாக தெரிகிற மாதிரி இருக்கும். பட் நம்ம ஃபுல் மேக் ஓவர் பண்ணுறதுக்குள்ள அது நல்லா சட்டிலாகி நேச்சுரலான ஒரு கலர் வந்து, அதாவது ஸ்கின் ஃப்ளஷ்டு கலர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நேச்சுரல் ஃபினிஷில் தான் இருக்கும். ஸோ இப்போதைக்கு அது நல்லா ட்ரை ஆகி ஸ்கின்குள்ளே வந்து பிளெண்ட் ஆகட்டும். ஸோ அது வரைக்கும் நம்ம ஐ மேக்கப் முடிச்சிடும் அதுக்குள்ளே. ஸோ ஐ மேக்கப் வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து ஐப்ரோ தான் ஃபில் பண்ண போகிறேன். ஐப்ரோக்கு வந்து இந்த இன்சைட்டோட பேலட் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ரீசெண்ட் டைம்ஸில். இதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் முடிஞ்ச அளவுக்கு இந்த 3 கலருமே யூட்டிலைஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் கலரில் வந்து நான் லைன்ஸ் ட்ரா பண்ணுவேன். செகண்ட் இந்த ப்ரௌன் கலரில் தான் நான் வந்து ஐப்ரோவை வந்து ஃபில் பண்ணுவேன். அண்ட் ஸ்டார்டிங்கில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹேர்ஸ் வந்து நான் ஃபில் பண்ணுறதுக்கு இந்த கலர் யூஸ் பண்ணுறேன். மோஸ்ட்லி ரொம்ப ரேராக தான் இந்த கலர் யூஸ் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு பேலன்ஸ் இருக்கிற ப்ரஷ்ஷில் இருக்க பேலன்ஸ் பவுடர் வச்சு நான் ஃப்ரண்ட்டில் வந்து முடிச்சிடுறேன். ஸோ நான் வந்து ஐப்ரோஸ் கோம் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து நம்ம ஐப்ரோ முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து சுகரோட ஐஷேடோ பேலட் தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு இந்த மாதிரி ஷிம்மர் ஷேட்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி. ஸோ அதில் வந்து என்னோடய காஸ்டியூம் வந்து கொஞ்சம் வந்து கொஞ்சமில்லை, ஆக்சுவலி அது வந்து ப்ளூ ப்ளஸ் க்ரே காம்பினேஷனில் தான் இருக்கும். அதனால் நான் வந்து ரொம்ப சட்டில் அண்ட் எனக்கு வந்து ஒரே கலரில் என்னோட ஐஷேடோ முடிகிற மாதிரி ஃபீலிங் இருக்குன்றதுனால தான் இந்த பேலட் எடுத்தேன். இதில் வந்து ஒரு ப்ரான்ஸ் கலர் இருக்கும், லைக் ஒரு பிரான்ஸ் ஷிம்மர் ஷேடு. ஸோ அதுதான் நான் வந்து ஃபுல்லாகவே கொடுக்க போகிறேன். ஸோ இது வந்து எனக்கு கொஞ்சம் என்னோடய ஐஸை பாப்டப்பாகவும் காட்டும், அட் த சேம் டைம் எனக்கு வந்து கொஞ்சம் சட்டில் லுக்கும் கொடுக்குன்றதுனால நான் இது எடுத்திருக்கேன். ஸோ ஆக்சுவலி நான் அப்ளை பண்ணியிருக்கேன். எனக்கு இதுவே போதும். எனக்கு போட்ட மாதிரியும் தெரியக்கூடாது, போடாத மாதிரியும் தெரியக்கூடாதுன்றதுனால நான் இந்த ஷேட் சூஸ் பண்ணேன். உங்களுக்கு ப்ராமினெண்ட்டாக வேணும்னா நீங்கள் நல்ல தெரிகிற கலரை கூட போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு கேமராவில் எந்த அளவுக்கு அந்த ஐஷேடோ பாப்டப்பாய் தெரியுதுன்னு தெரியல, பட் நேரில் எனக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி பர்ஃபெக்டாக இருக்குது. கலர் அதிகமாக தெரியல, பட் அந்த ஷிம்மர் ஷேட் வந்து நல்லாவே தெரியுது. ஸோ எனக்கு இதுவே போதும். நெக்ஸ்ட் வந்து லைனர் போடுறதுக்கு முன்னாடி நான் வந்து லேஷஸ் கர்ல் பண்ணிக்கிறேன்.
ஸோ நெக்ஸ்ட் ப்ளூ ஹெவனோட இந்த லைனர் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். ரெண்டு சைடுமே வந்து ஐலைனர் டன். நெக்ஸ்ட்டு வந்து மஸ்காரா. மஸ்காராக்கு வந்து இந்த ப்ளூ ஹெவனோட மஸ்காரா தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பவுடருக்கு வந்து இன்றைக்கி நான் இந்த பீட்சா பஃப் தான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் காம்பேக்ட் வந்து கலர் பாரோட காம்பேக்ட் நான் எடுத்துக்கிறேன். ஸோ ப்ரஷ் விட நம்ம இந்த பஃப்பில் வந்து யூஸ் பண்ணும்போது ஒரு நேச்சுரல் ஃபினிஷ் கிடைக்கும். ஸோ நான் எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் கையில் இதை வந்து நல்லா தேய்ச்சிக்கிறேன். பிகாஸ் ரொம்ப பவுடரி ஃபீலிங் வேண்டான்றதுக்காக. ஸோ நெக்ஸ்ட்டு இதை வந்து நான் அப்படியே ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ ஒரு மாதிரி பிளர்ரி எஃபெக்ட் வரும் இந்த மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா. ஸோ ஃபைனலாக வந்து லிப்ஸ்டிக் மட்டும்தான் இருக்குது, லிப்ஸ்டிக் அண்ட் பிந்தி. அண்ட் ரீசெண்ட் டைம்ஸில் எனக்கு வந்து கொஞ்சம் ப்ளஷ் வந்து நல்லா தெரியணும் அப்படிங்கிற மாதிரி ஃபீலிங் இருக்குது. அது ஏன்னு தெரில. ஸோ ரீசெண்டாக நான் இப்படி தான் என்னோடய ப்ளஷ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் எனக்கு மேக்கப் மேலே ப்ளஷ் போடுறத விட நேச்சுரல் ஸ்கின்னில் ப்ளஷ் போடுறது இன்னுமே பிடிச்சிருக்கு. ஸோ இவ்வளோ தான் நான் பிளான் பண்ண லுக் இன்றைக்கி. ஸோ நான் குயிக்காக போய்ட்டு அவுட்ஃபிட் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஆர்னமெண்ட்ஸ்லாம் பேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் எப்படி இருக்குன்னு வந்து ஃபுல் லுக் காமிக்கிறேன். ஹலோ. ஸோ எனக்கு வந்து இந்த லுக் பிடிச்சிருக்கு. சட்டிலாகவும் இருக்குது, ஆஸ் வெல் அஸ் எனக்கு எப்படி வேணுமோ அப்படியும் இருக்குது. ரொம்ப க்ளாஸியாகவும் இல்லை. ரீசெண்டாக எனக்கு வந்து இந்த மாதிரி ப்ளஷ் கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறது பிடிச்சிருக்குன்றதுனால நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். அண்ட் இந்த ட்ரெஸ்க்கு வந்து இந்த ஹியரிங் கொஞ்சம் மேட்சாக இருக்குது. ப்ளஸ் எனக்கு இந்த மாதிரி லாங் ஹியரிங்ஸ் பிடிக்குங்கிறதுனால நான் இந்த ட்ரெஸ்க்கு இது மேட்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இது எனக்கு சூட் ஆகிற மாதிரியும் தான் இருக்குது. ஸோ லிப்ஸ்டிக் மட்டும் தான் நம்ம ஃபைனலாக ஆட் பண்ணணும். லிப்ஸ்டிக் வந்து நான் இன்றைக்கி கொஞ்சம் டார்க்காக போடலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ இன்றைக்கி நான் சூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பேலட் தான், Glam21ஓட லிப் பேலட் தான் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கும் இந்த பேலட் வேணும் அப்படின்னா நான் ரீல்ஸ் போட்டிருக்கேன். ஸோ அதில் வந்து நீங்கள் லிங்க் வேணும்னா செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் இருக்கிற ஒரு டார்க்கஸ்ட் ப்ரௌன் ஷேட் நான் எடுத்துக்கிறேன். லிப் லைனர் இல்லாமல் 2 கலர் மிக்ஸ் பண்ணி நான் இப்போ போட போகிறேன். இந்த டார்க் ஷேடு தான் நான் வந்து லைனராக யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து நான் வந்து லைன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இதுதான் வந்து செகண்ட் டார்க்கஸ்ட் ஷேடு. இது ஒரு மாதிரி ப்ரௌன் அண்ட் ரெட் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு ஷேடு. ஸோ எனக்கு இந்த ஷேட் பர்ஃபெக்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நான் அப்படியே விட்டுற போகிறேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டெஃபினட்டாக வந்து இது செட்டில் ஆகும். பிகாஸ் இது வந்து லாங் லாஸ்டிங் கிடையாது. அண்ட் வாட்டர் ப்ரூஃப், ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப், இந்த மாதிரி எந்த ப்ரூஃப்மே கிடையாது. டெஃபினட்டாக இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அண்ட் வந்து
வாட்டர் ப்ரூஃப்னு எனக்கு லிப்ஸ்டிக்கில் பெருசாக சொல்ல தெரியல, பட் ஸ்மஜ் ப்ரூஃப் கண்டிப்பாக கிடையாது. அதே மாதிரி இப்போ நம்ம ஏதோ சாப்பிட்டோம் அப்படின்னா டெஃபினட்டாக இது வந்து போயிடும். பிகாஸ் இது வந்து லைட் டிண்ட் மட்டும் தான் தெரியும் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா. சில டைம் நம்ம ஆயிலி ஃபுட்ஸ்லாம் எடுக்கிறோன்னா டிண்ட் கூட தெரியாது. நீங்கள் கண்டிப்பாக ரீஅப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த லிப்ஸ்டிக் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, இந்த மாதிரி பார்ட்டிஸ் கெட் டுகெதர்லாம் போகிறீங்கன்னா உங்களுக்கு லிப்ஸ்டிக் ரீஅப்ளை பண்ணுறது பிரச்சனை இல்லை அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் அந்த லிப்பால் ட்ரை பண்ணலாம். எனக்கு இப்போ நான் போகிறேன், எனக்கு அது கலைஞ்சிருச்சுனாலும் பிரச்சனை இல்லை. பிகாஸ் நாங்கள் வீட்டில் தான் கெட் டுகெதர் பண்ணுறோங்கிறதுனால எனக்கு அது ப்ராப்ளமே கிடையாது. நான் ரீஅப்ளை எனக்கு பெருசாக ரீஅப்ளை பண்ணுற பர்சன் கிடையாது. நான் போகிறப்போ ப்ளசண்ட்டாக இருந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டனாலே போதும். ஃபோட்டோஸ் லாஸ்ட்டில் எடுக்கணும்னா மட்டும் நான் பேக்கில் எதுக்கும் பேக்கப் வச்சுருப்பேன், வேணும்னா அப்ளை பண்ணிப்பேன். மற்றபடி நான் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கல, சும்மா அவ்வளோதான் முடிச்சுட்டு கிளம்ப போகிறேன்னா நான் எனக்கு ரீஅப்ளை லிப்ஸ்டிக் பண்ண மாட்டேன். உங்களுக்கு யாராச்சும் எனக்கு 24/7 நான் வெளியிலேருந்து லிப்ஸ்டிக் தான் வேணும் அப்படின்னா மேபி நீங்கள் பெட்டர் லிப்ஸ்டிக்ஸ் நிறைய இருக்குது, நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். இல்லை எனக்கு இந்த பேலட் ஓகே, ரீஅப்ளை பண்ணுறது ஓகேனா இது அஃபோர்டபுள் அண்ட் பெஸ்ட். உங்களுக்கு வந்து 6 கலர் வரும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக பிந்தி வச்சுட்டா நம்மளோட லுக்கே ஓவர் ஆகிடும். ஸோ பிந்தி வந்து இந்த கல் போட்டு தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு ஆக்சுவலி வீடியோவில் பார்க்கும்போது லிப்ஸ்டிக் ரொம்ப டார்க்காக இருக்க மாதிரி இருக்குது, பட் எனக்கு நேரில் வந்து அந்தளவுக்கு டார்க்னஸ் தெரியல. ஸோ அதனால் நான் கேமரா விட எனக்கு டேரெக்டாக பார்க்குறப்போ கரெக்டாக இருக்குன்றதுனால இந்த லுக் அப்படியே விட்டுடுறேன். லாஸ்ட்டு நான் ஹைலைட்டர் ஆட் பண்ணலான்னு நினச்சேன், பட் எனக்கு இதுவே போதுங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. பிகாஸ் என்னோட ஹைஸ் மட்டும் பாப்டுப்பாக தெரிஞ்சால் எனக்கு போதும். அண்ட் நான் ஃபைனலாக ஒரு ஷார்ட்ஸ் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் இந்த ட்ரெஸ்ஸோட ஃபுல் லுக் எப்படி இருக்குன்னு. எனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ட் இட்ஸ் அஃபோர்டபுள் டூ. நான் இதை வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ நான் உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் பேஜ் டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம சேனலில் வந்து நெக்ஸ்ட் இயர் அதாவது 2026 ட்ராவல் vlogs வரும், ஃபுட் ரிலேட்டட் vlogs அதாவது ஃபுட் சேலஞ்சஸ் அந்த மாதிரி vlogs வரும், ஆஸ் வெல் அஸ் டே டு டே லைஃப். இந்த மாதிரி நிறைய எக்ஸைட்டிங்கான கான்செப்ட் நிறைய நம்மளோட சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். ஸோ ஸ்டே டியூன். அதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் மட்டும்தான் வந்து பார்க்க முடியும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். பை.